மேஜர் பார்ட்னர் மெயின் பார்ட்னர் நேஷனல் லெவலில் பிஜேபி. இதில் குழப்பம் இல்லை. ஏற்கனவே கருணாநிதி ஒரு பெரிய நம்பர் 2 தமிழ்நாட்டில் யாரும் வரணும். அதை தான் சொல்ல வரேன். வெற்றி பெற்றாலும் பார்த்துக்க நீங்கள் வந்து பீகாரில் இருக்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிதிஷ்குமாரும் பாஜகவும் ஒன்றா போட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட சமமாக பிரிச்சுக்கிட்டாங்க. அதில் யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ பார்த்து வந்துட்டாங்க. ஆனால் குறைவாக ஜெயிச்சா கூட நிதிஷ்குமாருக்கு விட்டு கொடுத்தாங்க. ஆனால் அதிகமாக ஜெயிச்சது வந்து பிஜேபி. அந்த மாதிரி ஒரு கணக்கு முடிவு வந்துவிடாங்க. நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒன்று பிரித்து கொடுப்போம். சீமானு உள்ள வராரு, அவர் நாங்கள் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் பாரு. அப்போ 3 பேர் ஆளுக்கு பிரிச்சுக்கலாம். 3 பேர் ஆளுக்கு 20 தொகுதி பிரிச்சுங்க, 60 தொகுதி நீங்கள் பிரிச்சுங்க, மற்றவங்களாம் ஒரு 10 தொகுதி கொடுப்போம், நாங்கள் மிச்சம் போட்டுருவோம். ஸோ இந்த தொகுதி எவ்வளோங்கிறதுலாம் ரொம்ப முன்னாடி இருக்கு. அவங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு லார்ஜர் ஐடியா இருக்கும். யாருமே வந்து ஓவர் டூ பண்ணி இது பாலாக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது நல்லா கணிஞ்சு வர்ற நேரம் இன்னும் பெட்டராக போகிறதுக்கு தான் வழி பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க எவ்வளோ வாங்கினாங்கிறது முக்கியமாக இருக்காது, எவ்வளோ ஜெயிக்கிறாங்கிறது முக்கியமாயிரும். அப்போ நேற்று 4 எம்பி இருந்த எம்எல்ஏ இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 15 எம்எல்ஏக்கு மேலே வந்து நிற்கும். அப்போ 4 எங்கே இருக்குது, 15 எங்கே இருக்குது. அதே தான் பாமகவுக்கு நடக்கும், அதே தான் அதிமுகவுக்கு நடக்கும். எல்லாருமே அவங்க போட்டிட்டு சீட்டில் நான் இவ்வளோ தான் போட்டிடுவேன். கூட்டணி உடஞ்சி 234 நீங்களே போட்டிட்டு இருக்கங்க. பாமக 234, அதிமுக 234, பாஜக. யாருக்கு லாபம், யார் ஜெயிப்பா?